ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிப்பியில் என்ன பார்க்க போகிறோம்னா, ராகி சேமியாங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு இந்த சேமியா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் கார சட்னி, மிளகா சட்னியோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்குங்க. ஆயில் சூடானதுக்கப்புறமா கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு சேர்த்து எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்துக்கங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பச்சை பட்டாணி, கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ் சேர்த்துருக்கேன். இது நல்லா ஒரு 10 நிமிஷம் எண்ணெயில் அப்படியே வதங்கட்டும். காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் காயெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உப்புமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா தண்ணி கொதிக்கும் போது நம்ம இந்த ராகி சேமியாவை உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த ராகி சேமியா நான் இன்ஸ்டண்ட்டாக கடையில் வாங்கினதாங்க. எல்லா கடையிலையும் கிடைக்குங்க. அவ்வளோதான், உப்புமா ரெடிங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், உப்புமா ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அதுவும் கார சட்னி, தேங்காய் சட்னியோட பசங்களுக்கு கொடுங்க. அவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. என்னோடய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.